அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாசம்னாவே பெருமாளுக்கு உகந்த மாசம்னு. இந்த புரட்டாசி மாசத்தின் சிறப்பா ஒரு வரலாற்று ரீதியான கதைய இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். முன்பு ஒரு காலத்துல தொண்டைமான் அப்படின்ற அரசர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் சிறந்த பெருமாள் பக்தரா இருக்காரு. அவர் திருவேங்கட பெருமாளுக்கு ஒரு கோவில் அமைத்து தங்கத்தால் ஆன பெருமாள் சிலையை செஞ்சு தினமும் தங்கம், வெள்ளி, மலர்களை கொண்டு பூஜை செஞ்சுட்டு வராரு. ஒரு நாள் அவர் காலையில எழுந்து வழக்கம் போல பூக்கள் எல்லாம் எடுத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மன்னர் போடக்கூடிய பூக்கள் எல்லாமே களிமண் பூக்களா மாறுது. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி களிமண் பூக்களா மாறுது அப்படின்னு. ஆனா திரும்பி திரும்பி அவர் போட்டு பார்த்துட்டே இருக்காரு. வெள்ளியில் தங்கத்தால் ஆன பூக்களை வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா மீண்டும் மீண்டும் எல்லா பூக்களுமே களிமண் பூக்களா மாறுது. மன்னருக்கு ஒரே குழப்பம் ஆயிருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசோட பூஜையை நிறைவு செய்கிறாரு. தான் செய்த பூஜையில ஏதாவது தவறு இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனோட மனசை துளைக்குது. அதனால அந்த நாள் ஃபுல்லுமே அவருக்கு சரியாவே போகவே இல்லை. மனக்குழப்பத்தோட இருந்த மன்னன் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி, நாராயணா, நான் என்ன தவறு செஞ்சேன்னு தெரியல, அதை எனக்கு நீங்க தெரியப்படுத்தணும். அப்படி அது தவறாக இருக்கும் பட்சத்துல நீங்க என்னை மன்னித்து அருளணும் அப்படின்னு வேண்டிட்டு படுக்க போறாரு. பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் மன்னரோட கனவுல தோன்றி, உன்னுடைய குழப்பத்துக்கு விடைய தெரிய வேண்டும் என்றால் நீ நாளை போய் பீமாவை பார் அப்படின்னு சொல்லி மறைகிறாரு. உடனே இவர் தூக்கத்துல இருந்து விழிச்சிடுறாரு. விழிச்சிட்டு இந்த பீமா யாரா இருக்கும் அப்படின்னு குழப்பம் அடைகிறாரு. மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து மன்னன் தன்னுடைய பணியாட்கள், சேனை எல்லாரையும் அழைச்சு இந்த பீமா யாரு, அவரோட இருப்பிடத்தை தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. பணியாட்களும் எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பீமா ஒரு குயவன், அவனோட இருப்பிடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு மன்னரிடம் கூறுறாங்க. பீமா மேலும் பீமா ஒரு பரம ஏழையா இருக்கிற எல்லா விஷயத்தையும் மன்னரிடம் தெரியப்படுத்துறாங்க. உடனே மன்னர் பீமாவை பார்க்க போறாரு. பீமாவை பக்கத்துல போய் பார்க்காம தூரத்துல நின்று பீமா என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. பீமா மண்பானை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மண்பானை செய்யும் போது கூட கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே தான் வேலை செய்யறாரு. அந்த சமயம் அவரோட பக்திக்கு இறங்கி பெருமாள் காட்சி தராரு. உடனே பீமாக்கு என்ன செய்யறதுனே புரியல. அதனால தான் கையில இருந்த களிமண்ணால பூக்களை செஞ்சு பெருமாளை வணங்குறாரு. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. தான் கோவில் கட்டி தங்க செலவடிச்சு தங்க பூக்களால அர்ச்சனை செஞ்சு தினமும் பெருமாளை வணங்கினாலும் பெருமாள் தனக்கு தரிசனம் கொடுக்கல. ஆனால் சாதாரண குயவனுக்கு காட்சி தர்றாரு அப்படின்னா அந்த பக்தி எவ்வளவு உன்னதம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை நினைச்சு பெருமையும் அடைகிறாரு. இந்த கதையில இருந்து நாம இந்த பக்தி அப்படின்றது இறைவனுக்கு நம்ம கொடுக்கிற பொருள்லையோ இல்ல காசு பணத்திலேயோ இல்ல அப்படின்றது நமக்கு தெளிவா புரியுது. உண்மையான மனமும் சுயநலம் இல்லாத வேண்டுதலும் தான் உண்மையான பக்தி அப்படின்றது இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது. இந்த கதையை உணர்த்துற வகையில திருப்பதியில இன்னும் கூட சில நெய்வேத்தியங்கள் மண்பாண்டங்கள்ல வச்சுதான் பெருமாளுக்கு படைச்சிட்டு வராங்க. இந்த மண்பாண்டங்கள் பீமாவை நினைவு கூறுற வகையில அமையுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.